உதயநிதிக்கு என்ன உரிமை இருக்கிறதுங்க? இன்னைக்கு எதன் மூலமா வந்தார் அவர் துணை முதலமைச்சரா? நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு சமூக நீதின்னு சொல்றீங்களே, சமூக நீதியில ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க வேண்டியதானே. அன்னை திருமாவளவன் போனவெல்லாம் எங்க போறாங்க? செல்வ பெருந்தகை எங்க போறாரு? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்தே மாதரம் பாடுவதற்கு சில இடங்களில் தடை விதித்து இருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. செல்வ பெருந்தகை எங்கெங்க போனாரு? திமுகவோட ஒரு கிளை கழகமா மாறிட்டாரு, காங்கிரஸ மாற்றியாகி விட்டது. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனும் கிளைக்கழகங்களோட அவரு அதை விட கீழ்கழகமா மாத்திக்கிட்டாங்க. ஆக நீங்க தான் உங்க கூட்டணி கட்சிகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் தர்மபுரி கடலூர் மருத்துவமனையில் மருத்துவர் இல்லைன்னு போராடுறாங்க. ஆனா அதே நேரத்தில் நாங்க கூட்டணியில தான் இருப்போம். நீங்க எங்கேயும் போக வேண்டாங்க. அறிவாலயத்துக்கு போயிட்டு இன்னைக்கு இப்படியெல்லாம் அடிமையா இருந்து கொண்டு மக்கள் பிரச்சனையை பத்தி கொஞ்சம் சிந்திக்காம இன்னைக்கு திமுக மற்றவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதே தவிர, அவங்க எஜமானர்களாக இருக்கிறார்களே, முதலாளிகளாக இருக்கிறார்களே தவிர, பாஜக அதிமுக கூட்டணியை சொல்வதற்கு இவங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்று நான் தெரிவிக்கிறேன்.